Love for all and hatred for none. Love for all and hatred for none. இஸ்லாம் மார்க்கமானது விசுவாசம், சுதந்திரம், சமத்துவம், மரியாதை மற்றும் சமாதானத்தை ஊக்குவிக்கிறது. இன்னி சதூகும் முஸ்லிஹும் முத்தரத்திமு சம்மும் முஆதாதி வசில்மி அஸ்லமு. அஹ்மதியா முஸ்லிம் சமூகம் என்பது இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியாகும். இது 1889 ஆண்டு இந்தியாவின் காதியானை சேர்ந்த ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நிறுவப்பட்டது. அன்னார் தன்னை இறுதி காலத்தில் வரவிருப்பதாக எதிர்பார்க்கப்படும் சீர்திருத்தவாதி எனவும் மசீஹ் மற்றும் மஹ்தி எனவும் கூறினார்கள். அன்னாரது முக்கிய பணியானது இஸ்லாத்தின் அமைதியான போதனைகளுக்கு புத்துயிர் அளிப்பதும், இறைவன் மீதான அன்பையும் மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றிய எண்ணத்தை மக்களின் உள்ளங்களில் ஏற்படுத்துவதுமேயாகும். அஹ்மதியா முஸ்லிம் சமூகமானது இப்போது 213 நாடுகளில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இது வளர்ந்து வரும் நாடுகளில் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உலகளாவிய ரீதியில் முயற்சிகளை மேற்கொள்வதுடன் அனைவருக்கும் மரியாதை மற்றும் மனித உரிமைகளை வென்றெடுப்பதற்கான உலகளாவிய அமைதி பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து வருகிறது. இச்சமூகம் கிலாஃபத் எனும் ஆன்மீக தலைமைத்துவ அமைப்பினால் வழிநடத்தப்படுகிறது. இதன் 5வது கலீஃபா, அதாவது ஆன்மீக தலைவர் ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அய்யதுல்லாஹி தாலா பினஸ்ரில் அசீஸ் ஆவார்கள். அன்னார் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார்கள். அன்னார் தமது உலகளாவிய அஹ்மதியா சமூகத்தை வழிநடத்துவதோடு இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடான கருணையோடும் பணிவோடும் மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கும் ஊக்குவிக்கிறார்கள். இஸ்லாத்தின் போதனைகளுக்கு இணங்க அன்னார் இறைவன் புறமிருந்து வந்த அனைத்து நபிமார்களுக்குமான கௌரவத்தை நிலைநாட்டுவதுடன் அமைதியை நிலைநாட்டுவதில் அனைத்து மார்க்கங்களினதும் பங்கையும் எடுத்து கூறி வருகிறார்கள். சுன்னத்தே பாதா சலோ. ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை மேம்படுத்துவதற்காக அன்னார் உலகம் முழுவதும் பயணம் செய்துள்ளார்கள். பிராந்திய மோதல்கள் பரவி உலகம் முழுவதையும் யுத்தங்களால் மூழ்கடிப்பதை தவிர்ப்பதற்கும் சர்வதேச உறவுகளிடையில் உண்மையான நீதி மற்றும் சமாதானத்தின் தேவையை உணர்ந்து கொள்ளும்படியும் உலக தலைவர்களுக்கு அன்னார் கடிதங்களும் எழுதியுள்ளார்கள். I will, God willing, always continue to carry out my task and my responsibilities of promoting peace, tolerance, justice and compassion to the corners of the world. I will continue to tell all people that in order to be relieved of the pain and suffering that we face today, we must adopt true justice and equality. அன்னாரது தலைமையின் கீழ் அஹ்மதியா முஸ்லிம் சமூகம் உலகம் முழுவதும் நேர்மை, சுதந்திரம் மற்றும் அமைதி பற்றிய இஸ்லாத்தின் உண்மையான உன்னத செய்தியை முன்வைக்கும் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் வாழ்வின் தூய தன்மையையும் நல்லிணக்கத்தின் அவசியத்தையும் நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அரசு தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரச தூதுவர்களை பெருமதிப்பிற்குரிய கலீஃபா அவர்கள் அடிக்கடி சந்தித்து வருகிறார்கள். அஹ்மதியா
முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் அவர்களால் இங்கிலாந்து நாடாளுமன்றம், ஐரோப்பிய நாடாளுமன்றம், நெதர்லாந்து நாடாளுமன்றம், நியூசிலாந்து நாடாளுமன்றம் மற்றும் கனடா நாடாளுமன்றம் என பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்றங்களில் சிறப்புரை ஆற்றப்பட்டுள்ளது. Of His Holiness Mirza Masroor Ahmad, head of the worldwide Ahmadiyya Muslim community. ஆண்டில் அமெரிக்காவின் கேபிட்டல் ஹில் வாஷிங்டன் டிசியில் அன்னார் வரலாற்று சிறப்புமிக்க ஓர் உரையை நிகழ்த்தினார்கள். Justice are inseparable. You cannot have one without the other. And certainly this principle is something that all wise and intelligent people. 2004 ஆண்டில் பெருமதிப்பிற்குரிய கலீஃபா அவர்கள் வருடாந்த தேசிய அமைதி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார்கள். இதில் அனைத்து தரப்பு விருந்தினர்களுக்கும் ஒன்று கூடி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இக்கருத்தரங்கில் சேவையில் ஈடுபடும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்கின்றனர். On behalf of all the guests here this evening, I say a big thank you to the Ahmadiyya community for this initiative, which is quite unusual and different and imaginative, bringing together people of different religions, different faiths, people in the public and private sector. 2009 பெருமதிப்பிற்குரிய கலீஃபா அவர்கள் ஆண்டுதோறும் அமைதியின் முன்னேற்றத்திற்கான அஹ்மதியா முஸ்லிம் பரிசை வழங்க ஆரம்பித்தார்கள். இது அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமானத்திற்காக அர்ப்பணிப்புடனும் சேவை ஆற்றிய தனிநபர்கள் அல்லது அமைப்புகளுக்கான சர்வதேச அமைதி விருதாகும். இவ்வருடமும் அஹ்மதியா முஸ்லிம் அமைதி பரிசு இங்கிலாந்தில் நடைபெற்ற தேசிய அமைதி கருத்தரங்கில் உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது. 2024 ஆண்டு அமைதியின் முன்னேற்றத்திற்கான அஹ்மதியா முஸ்லிம் பரிசு 2 புகழ்பெற்ற நபர்களின் பங்களிப்புகளை கௌரவித்து வழங்கப்பட்டது. செர்னோபில் அணு உலை விபத்தின் பின் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்காக எடி ரோஷ் கௌரவிக்கப்பட்டார். We founded Chernobyl Children's Project International, which gives aids to children who have been deeply impacted by nuclear disaster. We are proud to welcome Adi, someone whose work has brought light to people's lives from a very dark situation. We congratulate Adi. மற்றும் டேவிட் ஸ்பர்டல் உலகளவில் அனாதைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்புடன் அவர் மேற்கொள்ளும் சேவைகளுக்காக கௌரவிக்கப்பட்டார். இஸ்லாம் ஒரு கருணையுள்ள மார்க்கமாகும். அதனை பின்பற்றுபவர்கள் முழு மனித குலத்திற்கும் அக்கறை காட்ட வேண்டும். மனித குலத்திற்கான சேவை இஸ்லாத்தின் சாராம்சமாகும். ஏனையோருக்கு நன்மை செய்வது ஒரு உண்மையான முஸ்லிமாக இருப்பதற்குரிய ஓர் முன் நிபந்தனையாகும் என திருக்குர்ஆன் கூறுகிறது. மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய மறந்துவிட வேண்டாம். 2வது அதிகாரம் 238வது வசனம். அஹ்மதியா முஸ்லிம் சமூகம் அதன் ஆரம்பம் தொட்டு உலகம் முழுவதும் அதன் பல்வேறு மனிதாபிமான திட்டங்களின் மூலம் மனித குலத்திற்கு சேவை செய்வதில் ஈடுபட்டு வருகிறது. இன்னி சதூகும் முஸ்லிஹும் முத்தரத்திமு சம்மும் முஆதாதி வசில்மி அஸ்லமு.
எல்லோருடனும் அன்பு, எவருடனும் இல்லை வெறுப்பு என்று அஹ்மதியா முஸ்லிம் சமூகத்தின் முழக்கமானது. விதிவிலக்கு இன்றி தேவையுடையோர் அனைவருக்கும் உதவிகளை செய்வதற்கும் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்குமான அதன் ஆர்வமிக்க உணர்வை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இன்னி அனல் புஸ்தானு புஸ்தானுல் ஹுதா தஅதி இலையல் ஐனு லா ததஸர்ரமு. The Ahmadiyya Muslim community, based on the teachings of Islam, continues and will always continue to strive earnestly in the cause of peace and champion the rights of those who are powerless and are the victims of injustice. روحي لتقديس العلي حمامة أو عندليب غارد مترنم إني صدوق مصلح متردم سم معاداتي وسلمي أسلم.